நம்ம இருக்கிறது இப்போது கர்நாடகாவில் இண்டஸ்ட்ரியல் சிட்டியான ஹோஸ்பேட் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கங்காவதி அப்படிங்கிற ஊரில் இருக்கோம். இங்கே பாலாஜி சிமெண்ட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கம்பெனியில் நம்ம மிஷின் கொடுத்து 4 years ஆச்சு. திஸ் இஸ் அ சாலிட் பிளாக் மிஷின், எக்லேயிங் டைப் மிஷின் இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மிஷின் எப்படி ஓடிட்டுருக்கு, என்ன ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து 860 மாடல் டபுள் வைப்ரேட்டர் மிஷின் இங்கே கொடுத்துருக்குறோம். இந்த மிஷினில் டெய்லி வந்து தே ஆர் காஸ்டிங் அரவுண்ட் 2000 to 2500 பிளாக்ஸு. இன்றைக்கி ப்ரொடக்ஷன் வந்து மார்னிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 4 inches பிளாக். இப்போ இன்றைக்கி காஸ்ட் பண்ண பிளாக் தான். இதில் நம்மளால் நடக்க முடியுது மேலே. ஸோ இந்த மிஷின் கொடுத்து 4 years ஆச்சு. தட் இஸ் நோ மெயின்டெனன்ஸ். இன்றைக்கி வரைக்கும் எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை. ஸோ இது நேற்று அடித்த ப்ரொடக்ஷன். யூ கேன் ஏபிள் டு see. இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல் கூட ஸ்டாக் கிடையாது. ஸோ டெய்லி ப்ரொடக்ஷன் ஆகிற கல் 3rd day வந்து டிஸ்பேட்ச் ஆகிடுது. ஸோ இன்றைக்கி வந்து முந்தின நாள் அடித்த கல் இங்கே இருக்குது. இது வந்து இன்றைக்கி டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவாங்க. நேராக களத்துலேருந்து டிஸ்பேட்ச் பண்ணிடுறாங்க. அட்டி போட்டு க்யூரிங் பண்ணுறது அது எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு சேல்ஸ் இருக்குது. கல்லோட குவாலிட்டினால் இந்த சேல்ஸ் நல்லா இருக்குது. இதுதான் நம்ம கொடுத்துருக்குற இந்த ஹாலோ பிளாக் மிஷின், 860 மாடல் டபுள் வைப்ரேட்டர். இதுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கிறது ஹைதராபாத் டைப் கியர் பாக்ஸ் போட்ட பேன் மிக்சர், 350 கிலோ, 7.5 HP பவரில் ரன் ஆகிட்டுருக்குது. ஸோ இப்போது எதற்காக இந்த யூனிட் வந்திருக்கோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஆட்டோமேட்டிக் யூனிட், அதாவது பேலட் டைப் மிஷின் ஒன்று நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ அதற்கான வேலைகள் நடந்துகிட்ருக்குது. ஸோ இவர் வந்து நம்முடைய ரிப்பீட்டட் கஸ்டமர். ஸோ இதுதான் அவங்க அந்த புது ஆட்டோமேட்டிக் மிஷின் போடக்கூடிய அந்த ஷெட்டு ஒர்க் நடந்துகிட்ருக்குது. எல்லா ஒர்க்குமே பேரலாக போயிட்டுருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கான ரா மெட்டீரியல் எல்லாமே இங்கே வந்து ரெடியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோர்க் லிஃப்ட் கூட பர்ச்சேஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. புது ஃபோர்க் லிஃப்ட் வந்துருக்குது ஆட்டோமேட்டிக் யூனிட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து பேட்சிங். த்ரீ பின் பேட்சிங் இங்கே கொடுத்துருக்குறோம். இது ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனிங் வித் வைப்ரேட்டர். இது கூட வந்து வேயிங் கன்வேயர் கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் ஆட்டோமேட்டிக்காக வே பண்ணுறதுக்கு வேயிங் கன்வேயர்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கு கீழே. இந்த வேயிங் கன்வேயரில் இந்த மெட்டீரியல் வே பண்ணி இந்த லிஃப்டிங் கன்வேயர் வழியாக மெட்டீரியல் வந்து மிக்சருக்கு போகுது. ஸோ இந்த பார்ட் வந்து ஷெட்டுக்கு வெளியில் இருக்குது. மிக்சர் வந்து ஷெட்டுக்கு உள்ளே இருக்குது. நம்ம ஷெட்டுக்கு உள்ளே போய் அதை பார்ப்போம். வேயிங் கன்வேயர்லேருந்து மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இந்த லிஃப்டிங் கன்வேயர் வழியாக மிக்சருக்கு வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டுக்கான ஒரு சின்ன ஹாப்பர் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 30 பேக் கெப்பாசிட்டி. ஸோ இதில் சிமெண்ட் பிரித்து கொட்டிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரூ கன்வேயர் வழியாக வந்து இங்கே ஒரு வேயிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து வே பண்ணி இங்கே மிக்சரில் டிஸ்போஸ் ஆகுது.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் உங்களுக்கு தெரியும். அந்த வாட்டர் டேங்க்லேருந்து வாட்டரை வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வர மாதிரி கொடுத்துருக்குது. ஸோ இது நியூமேட்டிக் டோர் ஓப்பனிங். ஸோ இந்த லிஃப்டிங் கன்வேயர் இல்லையா, மிக்ஸ் கோஸ் டு த மிஷின். ஸோ கண்ட்ரோல் பேனல் இங்கே இருக்குது. You can see the machine. பிரபா பேனல் மட்டும் கரண்ட் இல்லையா? சார் தான் இந்த கம்பெனியோட ஓனர் இங்கே இருக்காங்க. இது ஸ்டேக்கரு. ஸோ இதில் அடித்து இந்த பேரட்டில் வந்து இங்கே இருக்கிற பேரட் இது வந்து 3x2 சைஸ் பேலட். இதில் யூஸ் பண்ணி இங்கே கல் வந்துடும். ஸோ இது இன்றைக்கி ட்ரையல் கம் ப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் we can see the full production of this unit.